எனக்கு தெரிஞ்சு அநேக பேர் சொல்கிற வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன். நாங்கள் என்ன தப்பு பண்ணமோ போராட்டமாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில். ஒரு மகள் என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட நான் வாழ்க்கையில் நல்லா இருந்தேன். ஆனால் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு ரொம்ப சோதனையாக இருக்குது, வாழ்க்கையெல்லாம் போராட்டமாக இருக்குது சிஸ்டர். அமைதியாகவே இல்லை, ஒரு கொந்தளிக்கிற மாதிரியே இருக்குது, நிம்மதியே இல்லை. நான் கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்டேன், ஆண்டவர் உன்னை கடன் வாங்க சொன்னாரான்னு கேட்டேன். இல்லை, வாங்க சொல்லலை. அதே கடன் பிரச்சனைங்க அந்த மகளுக்கு. அந்த மகள் பார்த்திங்கன்னா கணவர் கொடுக்குற அந்த சம்பள காசெல்லாம் எடுத்து தகப்பன் வீட்டுக்கே செலவு பண்ணிகிட்ருக்கிறது. இதை நிமித்தம் மாமியார் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டோட அந்த மகளை வச்சுட்டு அங்கேருந்து குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டாங்க. கணவர் ரொம்ப கடன்காரனாக ஆயிட்டாங்க. அப்போ இத்தனை வருஷம் அவங்க கடன் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நான் சோதனையாக போயிட்டுருக்கு, நிம்மதியே இல்லை. ஏசப்பா ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா இருந்தேன், ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன். அப்போது இவங்க ஆண்டவரால் தான் நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் உங்களை கடனை வாங்க சொன்னாரா, ஆடம்பரமாக செலவு பண்ண சொன்னாரா, நமக்கு இன்னன்னைக்கு என்னது தேவை அப்படின்றத ஆண்டவர் நல்லா நமக்கு கொடுக்க அறிஞ்சிருக்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளெல்லாம் ஆண்டவர் போஷிக்கிறாராம். தேவையில்லாத உணவு சாப்பாடு அதில் போய் அதிகமாக ஹோட்டலில் செலவு பண்ணுறது, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஈடுபட்டு இவங்களா லோன் வாங்கி கடனில் போய் மாட்டிட்டு சோதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, டெம்டேஷனாக இருக்குது. ஆண்டவர் ஏன் எங்களை சோதிக்கிறார்னா இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை நீங்களே கொஞ்சம் இந்த மாதத்தில் ரியலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், ஆண்டவரே நான் எதுலெல்லாம் நான் மிஸ் ஆகியிருக்கேன், நான் எதுலெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் என்னென்னலாம் தவறு செஞ்சேன், இதிலிருந்து நான் விடுதலையாக நான் விரும்புகிறேன். ஆண்டவரே தயவுசெய்து ஆண்டவர் நான் பண்ண பாவங்களாம் மன்னிச்சிருங்க, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நான் நல்ல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்க கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்டு இந்த மாதத்தில் நம்ம ஒரு ஜெயம் பெற்றவங்களாம் மாற போகிறோம்.